வெல்கம் டு மில்லேனியம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர், அதாவது லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்ற பதவிக்கு 2025-2026 வருடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எனி டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆர்ட்ஸு, சயின்ஸு, இன்ஜினியரிங் எந்த டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஸோ சூப்பரான வேலையை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலையை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க் வித் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் சென்னை. ஸோ இது வந்து பொதுத்துறை வங்கி நிறுவனம் அது. ஸோ இந்திய அரசால் வந்து இந்த வங்கியானது நடத்தப்படுது. ஸோ இதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நம்ம சென்னையில் தான் இருக்குது. ஸோ இதில் மொத்தமாக வந்து 400 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்ற பதவிக்கு தான் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 400 வேகன்சிஸில் மாநில வாரியான அந்த இடஒதுக்கீடு, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளோ அப்படின்ற ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நம்ம பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 12/5/2025 முதல் 31/5/2025 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண முடியும். அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக நம்ம அப்ளை பண்ணலாம். அதர் மோட் வந்து அக்செப்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சிஸ். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னதான் இந்த 400 வேகன்சிஸில் எந்தெந்த மாநிலத்திற்கு எவ்வளோ அப்படின்ற அந்த டீட்டெயில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு தான் கொடுத்துருக்காங்க. 260 வேகன்சிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுபோக ஒடிசா வந்து 10, மகாராஷ்டிரா 45, குஜராத் 30, வெஸ்ட் பெங்கால் 34, பஞ்சாப் 21. மொத்தமாக 400 வேகன்சிஸ். அதில் 260 வேகன்சிஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இருக்குது. அதில் வந்து கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 39 எஸ்சி, எஸ்டி 19 வேகன்சி, ஓபிசி 70, இடபிள்யூஎஸ் 26, அன்ரிசர்வ்டு ஜென்ரல் மொத்தம் 106. டோட்டலாக வந்து நமக்கு 260 வேகன்சிஸ் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் குறிப்பாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது தமிழ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ தமிழ் வழியில் படித்தவங்க அல்லது தமிழ் நல்லா தெரியும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஓகே, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். ஏஜ், வயது வரம்பு வந்து குறைந்தபட்சமாக 20 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ வயது வரம்பு தளர்வு இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ள எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டிகிரி, graduation in any discipline from university recognized by Government of India or any equivalent qualification recognized as such as by the central government. ஸோ நீங்கள் வந்து எனி டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். ஓகே, அல்லது அதுக்கு இணையான கல்வி தகுதி இருந்தாலுமே நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். ஓகே, இந்த வேலைக்கான ரிலாக்ஸேஷன் ஆஃப் அப்பர் ஏஜ் லிமிட், வயது வரம்பு தளர்வு. ஷெட்யூல்டு காஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபு இவங்களுக்கு 5 வருட வயது வரம்பு தளர்வு இருக்குது. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், ஓபிசி, நான் கிரிமிலே அவங்களுக்கு 3 வருடம். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அவங்களுக்கு 10 வருடம். பர்சன் வித் அஃபெக்டட் பை 1984 ரியாட்ஸ் 5 இயர்ஸ். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ்லேயும் பல்வேறு விதமான அந்த சமூக தகுதிகளின் அடிப்படையிலையும் உங்களுக்கு வந்து வயது வரம்பு தளர்வு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியில் வர்றீங்க, அதற்கான வயது வரம்பு தளர்வு வேணுன்றதை முழுமையாக பார்த்துங்க. ஓகே, இந்த குறிப்பிட்ட அதாவது ரிசர்வேஷன் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, பிடபிள்யூபிடி. ஸோ அவங்களுக்கு என்ன விதமான அந்த ரிசர்வேஷன் இருக்குது, ஸோ அது எந்த அடிப்படையில் கொடுக்கப்படுது அப்படின்றத விளக்கம். ஸோ நீங்கள் வந்து பிடபிள்யூபிடி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா என்ன மாதிரியான அந்த டிசபிலிட்டிலாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அது பல்வேறு விதமான அந்த டிசபிலிட்டிஸ் வந்து அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய அந்த உடல் திறன் சவால் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற அந்த தகவலை முழுமையாக பார்த்துங்க. ஸோ இந்த வேலைக்கான எமோல்மெண்ட்ஸ், அதாவது சேலரி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இதில் வந்துட்டு ஸ்கேலு, அதாவது ஸ்கேல் ஆஃப் பே இன் ருபீஸ். ஓகே, பேசிக் வந்து 48,480. ஸோ இது மாதிரி இப்போ அந்த பல்வேறு விதமான அந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேசிக்காக உங்களுக்கு வந்து 48,480 இந்த வேலைக்கான உங்களுக்கு சேலரி ஆனது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொபேஷன் பீரியட், கேண்டிடேட் செலக்டட் வில் பி ஆன் அ ப்ரொபேஷன் பீரியட் ஃபார் 2 years. Okay, from the date of joining the bank, their confirmation in bank service will be as determined by the bank in the terms of officers service regulation. Okay,
ஸோ வந்து உங்களுக்கு 2 வருடம் ப்ரொபேஷனரி பீரியட் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதற்கு பின்னால் வங்கியினுடைய அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் சர்வீஸ் ரெகுலேஷன் அப்படின்ற அந்த விதிமுறைகளின் படி உங்களுக்கு வந்து அந்த பணி நிரந்தரமானது செய்யப்படலாம் அப்படின்ற அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. பாண்ட் அமௌண்ட் கேண்டிடேட் செலக்டட் ஃபார் த அப்பாயின்மெண்ட் வில் பி ரெக்வயர்ட் டு எக்ஸிக்யூட் a ஃபைனான்சியல் சர்வீஸ் indemnity bond of rupees 2 lakh, okay, for regarding rendering service for a minimum period of 3 years. ஸோ நீங்கள் வந்து வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 3 வருஷம் இந்த வேலையில் நீங்கள் தொடர்ந்து நீடிப்பீங்க அப்படின்றதுக்கான ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கான ஒரு பாண்ட் வந்து அவங்க கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த வேலை கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் இது மாதிரியான அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கும். ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் வில் பி மேட் பேஸ்ட் ஆன் த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபாலோட் பை லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், personal interview. Okay. Candidates qualifying in the online examination will be called for language proficiency test, and candidates qualifying both online exam and LPT will be called for personal interview. Okay. ஸோ நீங்கள் வந்து இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் தேர்வானீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னதான் நீங்கள் எந்த மாநிலத்திற்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மாநிலத்தினுடைய லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நேரடியாக வந்து வாடிக்கையாளர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பணியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து லோக்கல் லாங்குவேஜ் தெரியாமல் நம்ம வந்து அந்த வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்ள முடியாததுனால ஸோ அந்த லோக்கல் லாங்குவேஜில் நல்லா நாலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டு, லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இந்த 3 அடிப்படையில் தான் வந்து நமக்கு வந்து இந்த வேலைக்கான அந்த தேர்வு பட்டியல் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இதில் 30 கொஸ்டின், ஜென்ரல் எக்கானமி பேங்கிங் அவேர்னஸ் 40 கொஸ்டின், டேட்டா அனாலிசிஸ் இன்டர்பிரிட்டேஷன் 30 கொஸ்டின், இங்கிலீஷ் நாலேஜ் 40 கொஸ்டின், டோட்டலாக வந்து 140 கேள்விகள், மொத்தம் வந்து 200 மதிப்பெண்கள், 3 மணி நேரம் இந்த தேர்வானது நடைபெறும். ஸோ இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அடிப்படையில் உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் மற்றும் அந்த பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஓகே, application guidelines. The candidates must apply for only one state subject to fulfillment of eligibility criteria. ஓகே, நீங்கள் வந்து விண்ணப்பிக்கும் போது ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்டுக்கு மாநிலங்களுக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ஸோ நம்ம தமிழ் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சதுனால தமிழ்நாட்டையே நம்ம வந்து தேர்ந்தெடுத்து விண்ணப்பிக்கலாம். ஸோ நம்ம அப்ளிகேஷன் டேட் ஏற்கனவே சொன்னதான் 12/5/2025 31/5/2025 வரைக்கும். ஸோ இது வந்து நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், அதர் மோடில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ பிஃபோர் அப்ளைங் ஆன்லைன் கேண்டிடேட்ஸ் ஷுட் கோ த்ரூ detailed advertisement by clicking the advertisement English available under the recruitment of local bank officer 2025-26 in our website. ஸோ ஐஓபி வங்கியுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்ற அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை முழுமையாக படிச்சுட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபு, இந்த சிக்னேச்சர், இது மாதிரியான விஷயங்களை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற தகவல் வந்து அனெக்சர் 1ல் இருக்கும். ஓகே, நமக்கு வந்து இந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்ற பதவிக்கு தமிழ்நாட்டுக்கே விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இது. ஸோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 220 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நம்ம விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றது ஒரு உண்மையில ஒரு அட்வான்டேஜான விஷயம். ப்ளஸ் வந்து நமக்கு எனி டிகிரி தகுதி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பேங்க் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா கூட இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பு. அல்லது ஆர்ட்ஸ், சயின்ஸ் என்ன படிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிக்க முடியும். ஓகே, இந்த வேலையை போட்டு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க முழுமையான நோட்டிஃபிகேஷனை பார்த்து பயன்படுத்திக்கோங்க.